நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः. வணக்கம் தலைவரே. மாஸ்க முகத்துல மாட்டுங்க பாரதி. இந்த கொரோனா வந்ததுலேருந்து முகமூடி திருட மாதிரி அலைய வேண்டி இருக்கு. 2 கை வணங்கி கும்பிடுற கலாச்சாரத்தை நமக்கு திருப்பி தந்த கொரோனாவுக்கு கண்டிப்பான முறையில நன்றி சொல்லணும் பாரதி. இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, எல்லாம் தலைவலா மாறி போச்சு. இந்த ஊரடங்க போட்டு பொழப்பு தளப்பு பார்க்க முடியாம எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும்? நம்மளை காப்பாத்திக்கிற நம்மளுக்கு தெரியாதா? இருக்கிறவன் பரவாயில்ல, இல்லாதவன் வீட்டிலே முடங்கி கிடந்து எப்படி வாழ்றது? பயங்கர சலுப்பா பேசுறிய பாரதி. எப்பேற்பட்ட தேசிய தலைவருடைய பேரை வச்சிருக்கீங்க தெரியுமா? தொற்று நோய் பரவாம இருக்கணும்னா எவ்வளவு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தியும் இந்த தொற்று நோயை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. இந்தியாவில் கொடுத்த விழிப்புணர்வு மாதிரி உலக நாடுகளில் எங்கேயுமே விழிப்புணர்வு கொடுக்கல பாரதி. அதனால தான் நம்ம நாட்டில் கொத்து கொத்தா சாவு விழுவதை தடுத்திருக்கோம். இந்தியாவுடைய பிரதமர் எத்தனை தடவை மக்கள்கிட்ட நேரலையில் பேசியிருப்பார், எவ்வளவு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் பொதுமக்களாகிய நாம அதை கேட்டு நடந்தோமா? மனச்சாட்சியோட சொல்லணும் பாரதி. பிரச்சனை கஷ்டம் எங்கே இருந்து எப்படி வரும்னு சொல்லவே முடியாது பாரதி. எல்லா பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு மக்கள் வாழ்வாதார பிரச்சனை வரைக்கும் எதையும் எடுத்தங்கவுத்தமுட்டு செய்ய முடியாது. சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஈஸியாக பேசலாம். பேசுறது முக்கியம் இல்லை, அதை செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தணும்னா சொடக்கு போடுற நிமிஷத்தில் செய்து முடிக்க முடியாது பாரதி. கொரோனாவுக்கு எதிராக பெரிய யுத்தமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிதான் தலைவரே. சரியான திட்டமிடல் என்றும் மாநில அரசு கேட்ட நிவாரண தொகை பூரா முழுசா தராமலும் அவங்க ஆள்ற ஏரியா பக்கத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டு தமிழ்நாட பழி வாங்குறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. வடக்க வாழுது, தெற்க தேயுது. இதான நம்ம நிலைமை. பாரதி, உனக்கு எத்தனை குழந்தை? ஒரு பொண்ணு, ஒரு பையன். என்ன தலைவர் புதுசா கேட்குறீங்க? புதுசா கேட்கல, காரணத்தோட தான் கேட்குறேன். இப்போ உங்கள் பொண்ணை வந்து பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், உங்கள் பையனை வந்து பெரிய இடத்துல வேலைக்கு உட்கார வைக்கணும். தானே உங்களுடைய ஆசை? ஆசையா? அது என் கடமை தலைவரே. நம்ம அதை கடமைன்னு நினச்சி எவ்வளவு போராடி வளர்த்து ஆளாக்கியிருக்கோம். இவ்வளவும் முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சேன்னு குழந்தைகள் நம்மளை பார்த்து கேட்ட உடனே நமக்கு எப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருது. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளோட கடமையை சரியாக செய்கிறோம். அப்படி செஞ்சாதான் நீ குடும்பத் தலைவர். அது மாதிரி தான் நம் பாரத பிரதமர் மோடிஜி நம் நாட்டு மக்களை அவர் பிள்ளையா பார்க்குறார். வல்லரசு நாடுகளே தன் நாட்டு மக்களை ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியாமல், ஊரடங்கை ஒழுங்காக அமல்படுத்த முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறது தெரியுமா? சரியா சொன்னீங்க தலைவரே. நான் உண்மையான போராளியா இருந்தா இது ஏன் நாடு, ஏன் உயிர் பிரச்சனை. அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு விமர்சனம் பண்ணாம நாம என்ன செஞ்சோம்னு யோசிக்க தோணுது. முகக்கவசம், சமூக இடைவெளி, இதை கடைபிடிச்சா ஈஸியா கொரோனா விரட்டிடலாம். ஒரு தகப்பனா குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை, ஒரு குடிமகனா தேசத்து மேல இல்லாம போனதை நினைச்சு வருத்தப்படுறேன். என் நாடு என் மக்கள்னு சிந்திக்கிற தலைவனை ஏத்துக்கிறோம்னு தெளிவா புரியுது. இப்படி ஒரு மறுமலர்ச்சி உருவாகணும். மறுமலர்ச்சி தானா வராது. 50 வருஷமா நம்ம என்ன வளர்ச்சியை கண்டோம்? தொலைநோக்கு திட்டம், மக்கள் மீது அக்கறை யாருக்கு இருக்கு என்பதை இளைய தலைமைக்கு சொல்ல வேண்டியது நாம தான். நிச்சயமா. இப்பயே கோயிலுக்கு போறேன், தாமரையால சாமிக்கு அர்ச்சனை பண்றேன். தாமரையால அர்ச்சனை பண்ணா நினைச்சது நடக்கும். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே இல்ல? பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்.